தீ மூட்டுவே. நொந்து சுமந்து பெற்று, வார்த்தைகளை பார்க்க வேண்டும், நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முலை தந்து வளர்த்தெடுத்து. நொந்து சுமந்து பெற்றாள், ஆனால் குழந்தைக்கு நோவு வந்துவிடக் கூடாது. நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முலை தந்து வளர்த்தெடுத்து தாழாமே கையிலே கொண்டென்னை காப்பாற்றும் தாய்க்கோ மெய்யிலே தீமூட்டுவேன். ஒரு நிமிடம் கீழே விடாமல் இந்த கையிலேயே வைத்து என்னை காப்பாற்றினாலே அந்த தாய்க்கு மெய்யிலே நான் தீமூட்டுகிறேனே என்று பாடுகிறார். அடுத்து நீங்கள் பார்த்தால், அரிசியோ நான் இடுவேன். வாய்க்கரிசி போடுகிறோம் இல்லையா? அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு. செட்டிமார்கள் தான் அன்னையை ஆத்தாள் என்று சொல்வார். எனவே அந்த செட்டிமார்களுடைய வார்த்தை அப்படியே வந்து விழுகிறது பட்டினத்தாரிடம். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். என் தாய்க்கு என்னென்ன வரிசை வைத்து நான் பார்த்திருக்க வேண்டும். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். தேனே அமிர்தமே செல்வத் திரவிய பூ மானே என்று அழைத்த வாய்க்கு, எந்த வாய்க்கு நான் அரிசி போடுகிறேன்? தேனென்றும் மானென்றும் அமிர்தமென்றும் அன்பு கனிய 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 என்னை அழைத்த அந்த தாயின் வாய்க்கு நான் அரிசிதான் போட முடிகிறதே. அள்ளி இடுவது அரிசியோ? தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். இந்த தாய் தலைமேல் கொள்ளி வைக்கிறேன், கூசாமல் வைக்கிறேன். அள்ளி இடுவது அரிசியோ? தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடிய வாய்க்கு, அந்த முகம் மேல் முகம் வைத்து முத்தமிடுகிற பொழுது கூட மெல்ல எடுத்துத்தான் வைக்கிறான். மெல்ல முகம் மேல் முகம் வைத்து முத்தாடும் வாய்க்கு நான் அரிசிதான். அதற்கு பிறகு சொல்கிறான், 10 பாடல். உலகத்தின் எந்த இலக்கியத்திலும் ஒரு தாய்க்கு இப்படி உருகி உருகி பாடிய பாடலை தமிழை தவிர எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அடுத்து பாடுகிறான், முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, 3 புறங்களையும் எரிப்பதற்கு சிவன் அன்று சிரிப்பை நெருப்பாக்கினான். பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், அரக்கருடைய இலங்கையை அழிப்பதற்கு அனுமன் தீ வைத்தான். அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, என் அன்னை என்னை விட்டு போய்விட்டாளே, தவிக்க தவிக்க என்னை விட்டு விட்டு அவள் போய்விட்டாள் என்று நினைக்க நினைக்க என் அடி வயிறு எரிகிறதே, அந்த அடி வயிற்றின் நெருப்பை நான் எடுக்கிறேன். முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், என் அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. தீ மூழ்கிறது. வெகுதே தீயதனில், வெகுதே தீயதனில் தாய் வேகிறாள். வெகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே. ஐயகோ பாவியேன் மாக குருவி பரவாமல் கோதாட்டி என்னை கருதி வளர்த்தெடுத்த கை. மாக குருவி என்றால் ஆகாய குருவி. மாக குருவி பரவாமல், சில பறவைகள் பறக்கிற பொழுது அந்த பறவைகளின் நிழல் பட்டால் குழந்தைக்கு நோய் வரும். எனவே பறவையின் நிழல் பட்டு குழந்தைக்கு நோய் வரக்கூடாது என்பதற்காக மாக குருவி பரவாமல் கோதாட்டி கருதி வளர்த்தெடுத்த கை. வெகுதே வெகுதே தீயதனில் வெந்து பொடி சாம்பல் ஆகுதே பாவியேன் ஐயகோ. வார்த்தையில் எந்த துயரமோ மகிழ்ச்சியோ அதை முழுமையாக சொல்வதற்கு உலகத்தில் எந்த மொழியும் கிடையாது. எனவே அந்த இடத்தில் ஐயகோ என்று அவன் சொல்கிறான். ஐயகோ என்று சொன்னான். அடுத்து பாடுகிறான், வெந்தாளோ. முழுக்க முடிந்து போனது. வெந்தாளோ
சோனகிரி வித்தகா நின் பதத்தில் வந்தாளோ என்னை மறந்தாளோ. வெந்தாளோ சோனகிரி வித்தகா நின் பதத்தில் வந்தாளோ. சாதாரண மானுட குலத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு சிவலோகத்தில் வந்து சேர்ந்ததனால், என்னிலும் பெரிதான உன்னை அடைந்ததனால் என்னை மறந்தாளோ கேட்கிறான். வெந்தாளோ சோனகிரி வித்தகா நின் பதத்தில் வந்தாளோ என்னை மறந்தாளோ. சந்ததமும் நின்னையே நோக்கி உகந்து வரம் கிடந்து என் தன்னையே ஈன்றெடுத்த தாய். உன்னை நோக்கியே வரம் கேட்டு என்னை ஈன்றெடுத்தாளே, அப்படி ஈன்றெடுத்த என்னை மறந்து விட்டு உன்னிடம் இன்று வந்து சேர்ந்து விட்டாளா. கடைசி பாடல்தான் இந்த வாழ்வின் நிலையாமை அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த பாடலை படிக்கிற பொழுது நீங்கள் கோடி கோடியாக சேர்த்து என்ன மாட மாளிகைகளை கட்டியது. கடைசியில் சொல்கிறான், வீற்றிருந்தாள் அன்னை. இங்கேதான் வீற்றிருந்தாள். வீற்றிருந்தாள் அன்னை வீதிதனில் இருந்தாள். நேற்று கடைத்தெருவில் போனாள், இந்த வீட்டு வாசலிலேதான் உட்கார்ந்திருந்தாள். வீற்றிருந்தாள் அன்னை வீதிதனில் இருந்தாள். நேற்றிருந்தாள் இன்று வெந்து நீரானாள். பால் தெளிக்க எல்லீரும் வாருங்கள், ஏதென்று இறங்காமல் எல்லாம் சிவமயமே. அவ்வளவுதான் வாழ்க்கை. அந்த தாய்க்காக உருகி உருகி அவன் பாடினான். எல்லா உறவுகளையும் துறந்து விட்டு அந்த துறவியாலும் துறக்க முடியாத உறவு தாயின் உறவு. அந்த தாயை பராமரிக்க எவனாவது தவறினால் அவனை மனிதன் என்றே இந்த மண்ணில் நாம் அங்கீகரிக்கலாக. இதற்காகவாவது பட்டினத்து அடிகளை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். நேரம் இல்லை. கடைசியில் ஒரு பாடல் சொல்லி முடிக்க. எத்தனையோ பாடல் உண்டு. கண்ணதாசன் எழுதியதெல்லாம் பட்டினத்தடிகளிடமிருந்து வாங்கி விற்ற சரக்கு. அவன் பெற்றது முழுவதும் பட்டினத்தடிகளிடம். விட்டுவிட போகுதுயிர், விட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார் சுற்றத்தார். பட்டினத்தார் எழுதிய அதைத்தான் அவன் விட்டுவிடும் ஆவி, பட்டுவிடும் மேனி, சுட்டுவிடும் நெருப்பு, சூனியத்தில் நிலைப்பு என்று எழுத முடிந்தது. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. இதுதான் பட்டினத்தடிகள் பாட்டு. அத்தமும் வாழும். அத்தம் என்றால் பொருள். அர்த்தம் என்பது வடமொழி சொல். அர்த்தம் என்பது பொருள். பொருளும் வாழ்வும். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. வீட்டில் இருக்கிறவரை தான் எல்லா பொருளும் எல்லா வாழ்வும். வீடு முடிந்து சுடுகாடு வந்து சேர்ந்தாகிவிட்டது. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பு ஒழுக. அம்பு என்றால் நீர். அம்பு என்றால் நீங்கள் அம்பு என்று நினைக்க கூடாது. நீர். விழி அம்பு ஒழுக, கண்ணீர் வழிக வழிக, விழி அம்பு ஒழுக, மெத்திய மாதரும் வீதி மட்டே. உங்கள் மனைவியானாலும் தாயானாலும் பெண்ணானாலும் வீதி வாசலோடு விடை கொடுத்தாயிற்று. அதற்கு பிறகு இன்னும் ஒருபடி மேலே வருவது யார்? விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே. முடிந்து போனது. அதற்கு பிறகு எது? பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. அதற்கு பிறகு உன்னோடு வரக்கூடியது நீ செய்த நல்வினையும் நீ செய்த தீவினையும் தானடா. அதை மறவாதே என்பதுதான் முக்கியமான செய்தி. எவ்வளவு அழகா! கட்டி அணைத்த பெண்டீரும் மக்களும் கால தச்சன் வெட்டி முறிக்கும் மரம் போல் சரீரத்தை சாய்த்து விட்டால் கொட்டி முழக்கி அழுவார். மயானம் குறுகி அப்பால் எட்டி அடி வைப்பாரோ? யோசித்து பார்க்க வேண்டும். அவ்வளவுதான் வாழ்க்கை. எனவே இந்த நிலையற்ற வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேரமில்லை. இறுதியாக சொல்கிறேன். ஒரு கோயில் திருவகவல் 45 வரி ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். இந்த ஒன்றை மட்டும் நான் ஒரு 3 மணி நேரமாவது என்னால் பேச முடியும். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை. பாடலை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி பட்டினத்தார் சொல்லி இருக்கிறான் பார்க்க.
பிறந்தன இறக்கும். இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும். பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும். தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும். உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும். அருந்தின மலமாம், என்ன சாப்பிட்டாலும் அது மலம்தான். அருந்தின மலமாம், புனைந்தன அழுக்காம். எவ்வளவு காஸ்ட்லி காஸ்டியூம் போட்டாலும் சரி, அது பிறகு என்ன ஆகும்? கழுவத்தான் வேண்டும், அழுக்காகி விடுகிறது. ஆஹா, நான் 150 ரூபாய்க்கு போட்டிருக்கிறேனே அரிதாரம், இதை ஒரு 6 மாதமாவது வைத்திருக்க வேண்டும் நினைக்க முடியுமா? சொன்னான், அருந்தின மலமாம், புனைந்தன அழுக்காம், உவப்பன வெறுப்பாம். இன்று எதை விரும்புகிறேனோ அதை நான் நாளை வெறுப்பேன். வெறுப்பன உவப்பான். இன்று எதை வெறுக்கிறேனோ நாளை அதை நான் உவப்பேன். செல்வத்து இருந்தனை, ஒரு நாள் கோடீஸ்வரனாக இருந்தாய், பிறகு தரித்திரத்து அழுந்தினை. செல்வத்து இருந்தனை, தரித்திரத்து அழுந்தினை. இன்பமும் துன்பமும் இருநிலத்து அருந்தினை. இதுதான் முக்கியம். இன்பம் மட்டுமே அனுபவித்து விட்டு சென்ற அரசனும் கிடையாது, துன்பம் மட்டுமே அனுபவித்து துவண்டு போன ஆண்டியும் கிடையாது. ஆண்டியின் வாழ்விலும் இன்பம் உண்டு, அரசனின் வாழ்விலும் துன்பம் உண்டு. இன்பம் துன்பம் இரண்டும் உள்ளதுதான் வாழ்க்கை. ஒன்றை ஒன்று ஒழியாது உற்றனை. இதுதான் முக்கியமானது. வெறும் இன்பத்தை அனுபவிப்பேன், துன்பத்தை தொடமாட்டேன் என்று நீங்கள் நினைத்தாலும் நடக்காது. உறவு மட்டும்தான் எனக்கு, பிரிவு எனக்கு கூடாது நினைத்தாலும் நடக்காது. பகல் மட்டும்தான் வேண்டும், இரவே கூடாது நினைத்தாலும் நடக்காது. எனவே இன்பம் என்றால் துன்பம், உறவு என்றால் பிரிவு, இரவு என்றால் பகல், மரணம் என்றால் ஜனனம். இப்படி இயற்கையின் 2 எதிரெதிர் நிலைகள் இருக்கின்றனவே, இந்த எதிரெதிர் நிலைகளையும் இயல்பாக ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்க்கைதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு சித்தித்து விட்டால் குறையொன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். நண்பர்களே, பொதுவாகவே இன்று ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் ஒரு கனவு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கிறது. இந்த கனவும் ஆசையும் பொருள் தேடுவதில்தான் போய் நிற்கிறது. மனித வாழ்க்கை இன்றைக்கு ரயில் ஓடுகின்ற 2 தண்டவாளங்கள் போல் மனிதனுடைய வாழ்க்கை பொருள் நாட்டம், இன்பத் தேட்டம் என்ற 2 இருப்பு பாதைகளிலேதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் ஒரு நூல் எழுதுவதற்கு கூட இலக்கணம் அமைத்திருக்கிறார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 உள்ளதாகத்தான் நூல் இருக்க வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் நூற்பயன் என்று நன்னூல் சூத்திரம் சொல்கிறது. ஆனால் அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 அறத்தொடு பொருளும் இன்பமும் வந்தால் வீடு தானாக வாய்க்கும் என்பது உள்ளார்ந்த அர்த்தம். எவன் ஒருவன் அறம் சார்ந்து சம்பாதிக்கிறானோ அவனுக்கு வீடு பேறு நிச்சயம் உண்டு. அதனால்தான் வள்ளுவன் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் தந்தானே தவிர வீடு குறித்து அவன் தனியாக எதுவும் பேச இல்லை. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பால்களை அவன் அமைத்து வள்ளுவத்தை வழங்கினான். அறத்துப்பாலை அவன் கொடுத்ததன் அடிப்படை நோக்கம் என்ன? பொருட்பால் எழுதியதன் நோக்கம் என்ன? காமத்துப்பால் தந்ததன் நோக்கம் என்ன என்ற 3 கேள்விகளுக்கும் நாம் பதிலை சிந்தித்தால் தெளிவு வரும். தனி மனித ஒழுக்கத்தை வலியுறுத்துவதற்காக அறத்துப்பால், சமுதாய ஒழுக்கத்தை வலியுறுத்துவதற்காக பொருட்பால்,
காதலர்களிடையே ஒழுக்கத்தை வற்புறுத்துவதற்காக காமத்துப்பால். எனவே தனிமனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், அன்பு சார்ந்த காதலர்களுக்கு இடையே ஒழுக்கம், இவற்றை வலியுறுத்துவதற்காகத்தான் வள்ளுவம் அறம் பொருள் இன்பம் என்று எழுதியது. நீங்கள் அறத்திற்கு இந்த மண் கொடுத்த முன்னுரிமையை உலகத்தில் வேறு எந்த மண்ணும் தந்திருக்காது. ஆட்சி கூட எப்படி நடக்க வேண்டும் என்று புறநானூறு பேசுகிறது. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். ஒரு அரசு எதை அடிப்படையாக கொண்டு இயங்க வேண்டும் என்றால் அறத்தை அடிப்படையாக கொண்டு இயங்க வேண்டும். நீங்கள் இந்த அறம்தான் முக்கியம். நான் தமிழனாயிருப்பது குறித்தும் இந்த தமிழ் மண்ணில் தமிழ் இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமை குறித்தும் இறைவனுக்கு அன்றாடம் நன்றி செலுத்துகிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட சங்க இலக்கியங்களில் ஐங்குறுநூறு என்ற ஒரு இலக்கியம். இந்த ஐங்குறுநூறில் ஒரு பாடல், ஐங்குறுநூறில் ஒரு பெண் பேசுவதாக பாடல். நுண்ணறிவுடையோர் நூலொடு பழகினும் பெண்ணறிவென்பது பெரும் பேதமைத்தே என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தமிழிலே நீங்கள் பார்த்தால் நாவலன், அறிஞன், கலைஞன், கவிஞன் என்றெல்லாம் இருக்கும். ஆனால் இவற்றிற்கெல்லாம் நேர்பட பெண்ணுக்கு உண்டா என்றால் கிடையாது. நாவலன் பெண்ணுக்கு என்ன, கவிஞன் பெண்ணுக்கு என்ன, அறிஞன் பெண்ணுக்கு என்ன? யோசித்து பாருங்கள். தமிழில் வார்த்தை கிடையாது. காரணம் என்ன? பேதமை என்பது மாதர்க்கு அணிகலன் என்று ஔவையையே பேச வைத்த மண் இது. பேதையாக இருப்பதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு என்று சொன்னவர்கள் நாம். நுண்ணறிவுடையோர் நூலொடு பழகினும் பெண்ணறிவென்பது பெரும் பேதமைத்தே. எவ்வளவு அறிவு சார்ந்த மக்களுக்கு இடையே ஒரு பெண் ஆயுள் முழுவதும் வாழ்ந்தாலும் அவள் பேதையாகத்தான் இருப்பாள் என்றே நாம் ஒரு முடிவு கட்டி அந்த பெண்ணை சமையலறையில் உட்காரச் செய்தோம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஐங்குறுநூறில் ஒரு பெண் பேசுவதாக ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பெண்ணின் ஆசைகளை பார்க்க வேண்டும். அவள் சொல்கிறாள், இந்த உலக சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும்? பசி இல்லாகுக. அவள் முதல் ஆசையை பாருங்கள். பசி இல்லாகுக. பசியே இருக்கக்கூடாது. வள்ளலார் தான் சொல்வார், பசியினும் பெரும் பாவி பயலே என்பார். பசியை விட ஒரு பாவி பயல் யாரும் கிடையாது. அந்த பசி எங்கும் இருக்கக்கூடாது. பசி இல்லாகுக. அடுத்து சொல்கிறாள், பிணி சேன் நீங்குக. நோய் நம்மை விட்டு நீண்ட தூரம் ஓடி விலகி நிற்கட்டும். பசியற்ற சமுதாயம், நோயற்ற சமுதாயம். ஒரு பெண் கேட்கிறாள். அடுத்து சொல்கிறாள், வேந்து பகை தணிக. போரும் பூசலும் இல்லாத சமூகமாய் உலகச் சமூகம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவள் வாழ்ந்த காலத்தில் போர் செய்ததெல்லாம் மன்னர்கள். அதனால் வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக. பகையற்ற உலகத்தில் மனிதர்கள் மரணமிலா வாழ்வு வாழ முடியும், நிறையாயுள் கொண்டு வாழ முடியும். அதனால் அவள் பேசுகிறாள், பசி இல்லாகுக, பிணி சேன் நீங்குக, வேந்து பகை தணிக, ஆண்டு பல நந்துக. அடுத்ததுதான் அழகு. இறுதி வரி, அறம் நனி சிறக்க அல்லது கெடுக. அறம் நனி சிறக்க. அறம் மட்டும்தான் பல்கி பெருக வேண்டும். அறத்திற்கு புறம்பான அனைத்தும் கெட்டழிய வேண்டும். ஆக அறம் நனி சிறப்பது. மனிதன் மட்டுமல்ல, உலகத்தில் பிறப்பெடுத்த எல்லா உயிரினங்களும் இன்ப நுகர்வைத்தான் நாடி செல்கின்றன.
ஈ எறும்பிலிருந்து மனிதன் வரையில் அத்தனை உயிர்களும் இன்பத்தை அடைவதற்காகத்தான் முயற்சி எடுக்கின்றன. இன்பமே கூடாது என்பதில்லை. விவேகானந்தர் மிக அழகாக சொல்வார், இந்து சமயம் இன்பத்திற்கு எதிரானது என்று எவன் சொன்னான்? எல்லாரும் இன்பத்தை அனுபவிக்கலாம், ஆனால் எது இன்பம் என்பதுதான் கேள்வி. விவேகானந்தர் சொல்கிறார், நாய்க்கு இன்பம் உணவு தேடுவதும் நீர் அருந்துவதும் பசியாறுவதும். ஆனால் மனிதனுக்கும் அதுதான் இன்பம் என்று நாம் முடிவெடுக்க முடியாது. விலங்குக்கும் மனிதனுக்கும் இடைவெளி இருக்கிறது. நண்பர்களே, விலங்குக்கு உடற்பசி உண்டு. உடற்பசி இருந்தால் தினவு எடுத்தால் அந்த உடற்பசியை தீர்த்து கொள்ளும். விலங்குக்கு உணவு பசி உண்டு. பசி எடுத்தால் இறை தேடும், தினவெடுத்தால் துணை தேடும். எனவே விலங்குக்கு உடற்பசி உண்டு, வயிற்று பசி உண்டு. மனிதனுக்கும் இந்த உடற்பசி வயிற்று பசி மட்டும்தான் இருக்கும் என்றால் விலங்குக்கும் மனிதனுக்கும் இடைவெளியே கிடையாது. விலங்கிலிருந்து மனிதன் எங்கே மாறுபட வேண்டும்? விலங்கைப் போல் அவன் உடற்பசி கொண்டவனாயும் விலங்கைப் போலவே அவன் உணவு பசி கொண்டவனாயும் இருந்தாலும் அவற்றை மீறி ஆன்ம பசி உள்ளவனாக அவன் உருவெடுக்க வேண்டும். ஆன்ம பசி இருந்தால்தான் ஆண்டவனை நோக்கி நீங்கள் நடக்க முடியும். ஆன்ம பசி எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் குறையற்ற வாழ்வை இந்த மண்ணில் வாழ முடியும். உடைமைகளை வைத்துக்கொண்டு துன்பமில்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துவிட முடியும் என்று யார் நினைத்தாலும் அது நடக்காது. தேவைகள் பெருக 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 ஆசைகள் பெருகும். ஆசைகள் பெருக 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 குற்றங்கள் பெருகும். குற்றங்கள் பெருக 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 பாவங்கள் பெருகும். எனவே பாவங்கள் பெருகாமல் இருக்க வேண்டும் என்றால் குற்றங்கள் பெருகாமல் இருக்க வேண்டும். குற்றங்கள் பெருகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆசைகள் பெருகாமல் இருக்க வேண்டும். ஆசைகள் பெருகாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் தேவைகள் பெருகாமல் இருக்க வேண்டும். அதனால்தான் மகாத்மா காந்தி அழகாக சொன்னார், நாகரீகம் என்பது தேவைகளை பெருக்கிக் கொள்வதில் இல்லை, தேவைகளை குறுக்கிக் கொள்வதிலே தான் இருக்கிறது. பட்டினத்தடிகளை ஏன் இன்றைக்கு இந்த திருப்பூரில் உள்ள உங்கள் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க நான் விரும்புகிறேன்? பணம் 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கிற மனிதர்கள் உள்ள உலகம் இது. இந்த பணத்தை தேடுகிற தேடலிலேயே வாழ்க்கை முடிந்து விடுகிறது. எனக்குள்ள வருத்தம் என்ன தெரியுமா? வாழ்க்கையை நாம் சரியாகவே இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. ஏனடா பாவி, உணவு உண்ண கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறாயே என்று கேட்டால் பணத்தை தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்கிறான். ஏனடா பாவி இப்படி பணத்தை நீ தேடிக்கொண்டே இருக்கிறாய் என்றால், இந்த இளமையில் தேடி தேடி பணத்தை கோடி கோடியாக குவித்து வைத்தால்தான் என்னுடைய முதுமையில் உட்கார்ந்து சுகமாய் சாப்பிட முடியும் என்கிறார். ஆனால் அதில் உள்ள விபரீதம் என்ன தெரியுமா? சாப்பிடும் சக்தி இருக்கிற பொழுது சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் இவன் சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது சாப்பிடுவதற்கே சக்தி இல்லாத நிலையில் அவன் வந்து முடிந்து விடுகிறான். வயோதிகத்தில் இவன் உட்கார்ந்து சாப்பிடுவதற்காக இளமையில் ஓடி ஓடி தேடி தேடி சம்பாதிக்கிறானே, அந்த பொருளை வைத்துக் கொண்டு ஆசைப்பட்டதை உண்ணலாம் என்று நினைத்தால் உடம்பு ஒத்துழைக்கவில்லை. எனவே இந்த வாழ்க்கையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பட்டினத்தாரை பார்க்க வேண்டும். பல பேர் மேடைகளில் பேசுகிறார்கள், பல பேர் புத்தகங்களில் எழுதுகிறார்கள். இளைஞர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? ஒரு நிமிடத்தையும் நீ வீணாக்காதே. நன்றாக படி. ஏன் நன்றாக படிக்க வேண்டும்? நன்றாக படித்தால் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைத்தால் நிரம்ப பணம் வரும். நிரம்ப பணம் வந்தால் ஏராளமான இன்பங்களை நீ அனுபவிக்கலாம். எவன் ஒருவன் நன்றாக படித்து அல்லது நன்றாக தொழில் புரிந்து நிறைய சம்பாதித்து விடுகிறானோ அவன் வெற்றியாளன் என்று பேசுகிறோமே,
அதுதான் தவறு. இந்த பட்டினத்தடிகளிடம் இவை அனைத்தும் ஏராளமாக குவிந்து கிடந்தன. ஆனால் அவனுடைய வெற்றி அந்த பணத்திலே இல்லை, பணத்தை துறந்ததிலே தான் அவனுக்கு வெற்றி வந்து சேர்கிறது. வாழ்க்கையை எப்படி அவன் பார்க்கிறான் என்று பார்க்க வேண்டும். சித்தர்களிடம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கின்றன. சித் என்றாலே அறிவு என்று பொருள். சித் என்றால் அறிவு, வித் என்றாலும் அறிவுதான். வேதம் என்பது வித்திலிருந்து விளைந்தது. வேதம் என்பது அறிவு சார்ந்தது, அறிவை தருவது. சித் என்றால் சித்தம் என்று சொல்கிறோம். சித் என்றால் அறிவு. தெளிந்த அறிவு உள்ளவன் எவனோ அவன் சித்தன். தெளிந்த அறிவு என்பது எது? எது நிலையானது என்பதை தேடி தெளிந்து கொள்ளுகிற அறிவுதான் தெளிந்த அறிவு. நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் நிலையற்றவை, அழியக்கூடியவை. நம்முடைய உடம்பிலே இருந்து பிரபஞ்சத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளின் இலக்கணம் என்ன? நன்னூல் சூத்திரமே உண்டு, சென்று தேய்ந்து இருதல். எந்த பொருளுக்கும் 3 நிலைதான். ஒன்று உற்பத்தியாகிறது, உற்பத்தியாகி வளர்கிறது. வளர் சிதை மாற்றம். வளர்கிறது, சிதைகிறது, முடிகிறது. எந்த பொருளையும் எடுத்துக்கொள், உயிர் அற்றவை உயிர் உள்ளவை எதுவானாலும் நிலைத்து நிற்காது. மனிதன் 100 ஆண்டுகளில் முடிந்து போகிறான் என்றால் ஒரு மலை 1000 ஆண்டுகளில் காணாமல் போகலாம். ஒரு மரம் 200 ஆண்டுகளில் இல்லாமல் போகலாம். எனவே பிரபஞ்ச படைப்பில் நிலைத்து நிற்கக்கூடியது என்று ஒன்றும் கிடையாது. அப்படியானால் நிலையற்ற இந்த உலகத்தில் எது நிலையானது என்று தேடி தெளிவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அறிவு எதுவோ அதுதான் தெளிந்த அறிவு. அந்த அறிவை பெற்றவன்தான் சித்தன். 2 விதமாக அறிவை தமிழன் பேசுவான். ஒன்று நூலறிவு, இன்னொன்று வாலறிவு. நீங்கள் வள்ளுவனை படித்தால் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்கிறான். அப்படியானால் நூலறிவு வேறு, வாலறிவு வேறு. புத்தகங்களை படித்து அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கிறதே அது நூலறிவு. அதனால்தான் சிவவாக்கியார் சொல்கிறார், புத்தகங்களை சுமந்து பொய்களை பிதற்றுவீர். நிறைய புத்தகங்களை படிப்பதனால் நிறைய ஞானம் கனிந்து விட்டதாக நம்பக்கூடியவர்கள் திருமூலரை திரும்பி பார்க்க வேண்டும். திருமூலர் சொல்கிறார், புத்தகங்களை சுமந்து பொய்களை பிதற்றுவீர். இன்னும் அழகு தாயுமானவர் சொல்வார், கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள். கல்லாத பேர்களே நல்லவர்கள். கற்றும் அறிவு பெறாத என் கர்மத்தை என் செய்வேன் என்று தாயுமானவர் புலம்புகிறார். எனவே வெறும் ஏட்டில் கிடைக்கக்கூடிய அறிவு இருக்கிறதே, அந்த அறிவினால் ஒரு பயனும் கிடையாது. அதனால்தான் வள்ளலார் சொல்கிறார், கற்றதெல்லாம் மறப்பதற்கே. கற்றதெல்லாம் மறப்பதற்கே என்றார் வள்ளலார். நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நம் உடம்பில் குளிக்கிற பொழுது சோப்பு போடுகிறோம். ஏன் சோப்பு போடுகிறோம்? உடம்பில் இருக்கிற அழுக்கை அகற்றுவதற்காக சோப்பை பயன்படுத்துகிறோம். உடம்பில் உள்ள அழுக்கை அகற்றுவதற்காகத்தான் சோப்பை பயன்படுத்தினோம். பிறகு சோப்போடு பாத்ரூமில் இருந்து வெளியே வர வேண்டியது தானே. அதற்கு பிறகு என்ன செய்கிறோம்? எந்த அழுக்கை அகற்றுவதற்கு சோப்பை பயன்படுத்தினோமோ அந்த சோப்பு நுரையை அகற்றுவதற்கு மீண்டும் நாம் நீரை பயன்படுத்துகிறோம். அழுக்கை அகற்றுவதற்கு சோப்பு என்பதற்காக சோப்போடு வருவதில்லை. அறிவை கொடுப்பதற்கு கல்வி உண்மைதான். ஆனால் அந்த கல்வியிலிருந்தும் விடுபடுகிற போதுதான் நீங்கள் நூலறிவிலே இருந்து வாலறிவுக்கு வந்து சேர முடியும். அந்த வாலறிவை பெற்றவன் தான் சித்தன். சித்தம் தெளிந்தவன் எவனோ அவன்தான் சித்தன். தமிழ்நாட்டில் மரபுப்படி 14 சித்தர்கள் என்று சொல்வார்.
14 சித்தர்களுடைய ஞான கோவை பாடல்கள் என்று நீங்கள் பார்க்கலாம். இந்த 14 சித்தர்களில் பட்டியல் மாறுபடும். சித்த வைத்தியம் என்பது முழுக்க முழுக்க தமிழன் மட்டுமே கண்டுபிடித்த மூலிகை வைத்தியம். அது இந்த தமிழர்கள் கண்டுபிடித்த சித்த வைத்தியம். சித்த வைத்திய நூல்களை எழுதிய சித்தர்களை மட்டும் கணக்கிலே கொண்டு 14 சித்தர்கள் பட்டியல் உண்டு. அதில் பட்டினத்தார் கிடையாது. ஞான நூல்களை வழங்கியவர்கள் அவர்கள் 14 சித்தர்கள் என்று ஒரு பட்டியல் வருகிற பொழுது